கவலையே படாதீங்க, இது ஒரு நல்ல துவக்கம். எதற்கான துவக்கம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். இது தனியாக எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த நிகழ்ச்சி இறைவனாக ஏற்படுத்திய நிகழ்ச்சி. பொதுவா நாம நன்றி சொல்ற வழக்கம் கிடையாது. இருந்தாலும் கூட சில பேரை மாமிசம் சாப்பிடும்ன்ற எண்ணத்தை உருவாக்குச்சு பாருங்க. அது மட்டும் நடக்கலைன்னா இவ்வளவு எழுச்சி வந்திருக்குமான்னு தெரியல. இந்த நேரத்தில் இறைவன் சரஸ்வதி நாவில வந்து ஆடுவான்னு சொல்லுவாங்க. கும்பகர்ணன் தவங்க பண்ற போது வரன் கேட்கிற போது நித்தியத்துவம்னு கேட்கறதுக்கு பதிலா நித்ரத்துவம்னு கேட்டான், தூக்கிட்டான். அது மாதிரி முருகன் வந்து விளையாடிட்டார் அன்னைக்கு. ஆகையினால இந்த நிகழ்ச்சியில இங்க வந்திருக்கக்கூடிய அத்துணை பேர் முருகனுடைய பக்தர்களாக 6 படையில முதல் படையை காக்கக்கூடிய வீரர்களாக இங்கே நாம் எல்லாம் இன்றைக்கு திரண்டிருக்கிறோம். எத்தனை இடையூறு! இடையூறுனா சாதாரண இடையூறு கிடையாதுங்க. இன்னைக்கு காலையில இருந்து சகோதரர்களே, நேற்று முன்தினம் இருந்து நேற்றைக்கு முந்தா நாள் வந்து இங்க பல பேரு மீனாட்சி அம்மன் கோவிலுடைய வாசல்ல, வெவ்வேறு கோவில்கள்ல இடம் கிடைக்காம சொந்தக்காரங்க வீட்டுல இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த முருகனுடைய இந்த படை வீட்டை காட்பதற்காக வந்திருக்காங்க. மறந்துடக்கூடாது.